எனக்கும் அவருக்கும் ஒரே ஜிம் ட்ரைனர் தான். அவரோட ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். டம்மன் ஒர்க் அவுட் பண்ணி டம்பிள்ஸை தூக்கி போட்டு போனார். அதை எடுத்து நான் என் ட்ரைனருக்கு அமிச்சேன். இதை நீ இவர் இப்படி பண்ணுறாருன்றதுனாலே நீ என்ன ஒர்க் அவுட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாத. அவரு தான் அப்படி பண்ணுவார், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லுவேன் நான். உங்களுடைய உழைப்பு தெரியும்னு. இது அருண் விஜய் அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர் சினிமாவில். நான் முக்கியமாக அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும், இல்லை நான் அதை வியக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் விட்டு கொடுக்காமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வெற்றியாக பார்க்குறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் வரும் போகும். அது அந்தந்த படமும் டீமும் அந்தந்த நேரத்தில் வர ரிலீஸ் டைம் கூட இருக்கலாம், அதெல்லாம் தான் டிசைட் பண்ணோம். ஆனால் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ரியல் பவர்னு நினைக்கிறேன். அண்ணா இந்த அண்ணன் அவங்க தான் என்னை நீ கண்டிப்பாக வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. தேங்க்யூண்ணே இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கூப்பிட்டதுக்கு. அதனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. முந்தா நேற்று நான் மீட்டும் பண்ணேன். அண்ணனை ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மொத்த ஃபேமிலியுமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க. தேங்க்யூ சிவா, தட் வாஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் அவரோட வளர்ச்சி சூப்பராக போயிட்டுருக்குமா அமரன் பார்த்தேன். இட் வாஸ் வண்டர்ஃபுல். கீப் கோயிங். பாலா சார் எல்லாரும் நான் எனக்கு தெரிஞ்சு சேது வரும்பொழுது எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் பாட்டு அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த இம்பேக்ட் அது எல்லாருக்கும் எப்படி ஒரு இருந்ததோ அதை விட இன்னும் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சினிமாக்குள்ளேருந்து இவங்களெல்லாம் சந்திக்கிற பாக்கியமும் வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அப்போ நான் சினிமாவுக்குள்ளே வரப்போகிறேன்லாம் தெரியாது. ஆனால் சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாலா சாரோட படங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்ததெல்லாம் இன்றைக்கி நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். இப்போ கூட அமரன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னும் போது இது ஒரு சேட் எண்டிங் இருக்கே, இது தீபாவளிக்கு வரும்பொழுது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் சிலர்கிட்டலாம் சொன்னது பிதாமகன் தீபாவளிக்கு தான் வந்துச்சு, படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ இங்கே அந்த மாதிரி நிறைய மித்து இருக்குது. இப்படி இருந்தால் அது ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி நிறைய மித்தை உடைச்சது பாலா சாருடைய படங்கள். பாலா சார் மாதிரி இங்கே இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம். நான் கடவுள் படம் பார்த்துட்டு அது கொடுத்த மிரட்சி இன்னும் பெருசு. எனக்கு அதை விட சூப்பராக இருந்தது மணி சார் பாலா சார் பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த படத்தை பார்த்துட்டு வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மணி சார் மாதிரி ஒருத்தர் அவருடைய ஒர்க்கை பார்த்து மிரண்டு போகிறாங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ரசிகன் நான். அப்போ எனக்கு அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். ஸோ இந்த நிகழ்வில் பாலா சாரோடைய இந்த 25 ஆண்டு காலம் இந்த பயணம், அவர் தமிழ் சினிமாவில் செய்த அச்சீவ்மெண்ட்ஸ், அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. நான் சாரை அவனிவன் அப்போ நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நான் சார் விஜய் டிவியில் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க. நான் ரொம்ப பயந்து தான் அதை ஹோஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோ எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கூட, சார் எப்படி சார் கேள்விலாம் என்ன மாதிரி சார் கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அது நீங்கள் கேளுங்க, கேட்குறத பொறுத்து அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு ஹெட் மாஸ்டர்கிட்ட கூட நான் அவ்வளோ பயந்தது கிடையாது. அந்த மாதிரி பயந்து தான் அந்த இன்டர்வியூ பண்ணேன். பட் அப்படி